முட்டை வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண பார்க்கலாமா? சூப்பராக இன்னைக்கு ஒரு வெரைட்டியான ஆம்லெட் போடலாம். அதுக்கு 3 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு 3யும் இப்போ இது மாதிரி ரஃப்பாக குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 2 மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் இதோட நம்ம ஒன்றா சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவும் இதோட சேர்த்துக்குவோம். நீங்கள் ஆம்லெட்டு இது மாதிரி தான் போடுவீங்களா, தக்காளிலாம் சேர்த்து, இல்லை தக்காளி சேர்க்காமல் போடுவீங்களான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்கள் பெரிய பொண்ணு இன்னும் அது ஒரு விதமாக ஆம்லெட் போடும். வெறிஞ்சி தோசைக்கல்லில் வச்சுட்டு அது மேலே வெங்காயத்தை சின்ன பொடியாக போட்டு அது மேலே முட்டையை உடச்சி ஊற்றிட்டு எந்த மசாலாவும் போடாது, உப்பு மட்டும் போட்டுட்டு, அது பேரே தக்காளி ஆம்லெட்டுன்னு சொல்லுவோம். அது சூப்பராக இருக்கும். தக்காளி போட்ட ஆம்லெட் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி போட்டு பாருங்கள். என்ன கம்மியாக ஊற்றிக்கிட்டால் போதும், சூப்பராக வெந்து வந்துடும். அது இப்படி தான் கடையில் போட்டு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்குங்க.